ரைட் பா. ஸோ ரே ஆப்டிக்ஸோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். லெக்சர் 2ல ரைட்டா? டாபிக் நம்ம பேச போறது ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர். நேத்து நம்ம பேசினது ஃபுல்லா பிளேன் மிரர், சலூன் ஷாப் சம்மு, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் சம்மு எல்லாருமே ரொம்ப சூப்பரா சால்வ் பண்ணியிருந்தீங்க. ரைட்டா? ஸ்பெரிக்கல் மிரர். இங்க பாருங்களேன். இது வந்து ஒரு ஸ்பியரா? இந்த ஸ்பியர்ல இந்த போர்ஷனை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டா இப்படி நமக்கு கிடைக்கும். கரெக்டா? இந்த போர்ஷன் மட்டும். இந்த போர்ஷனை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்பெரிக்கல் மிரர் சார் நாங்க 10லே படிச்சிருக்கோம். 2 மிரர் எங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்னு கான்கேவ் மிரர், இன்னொன்னு கான்வெக்ஸ் மிரர். ஒன்னு கான்கேவ் மிரர், இன்னொன்னு கான்வெக்ஸ் மிரர். ரைட்டா? எப்படி சார் நாங்க கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ஐடென்டிஃபை பண்றது, கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்களேன். இப்போ நேற்றுக்கு லெசனுக்கும் இன்னைக்கு லெசனுக்கும் சம்மந்தமே இல்லை சார். இன்னைக்கு தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன்னாலும் உனக்கு ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா நேற்றுக்கும் இன்னைக்கும் கண்டினியூட்டியே கிடையாது. அது வேற டாபிக் பிளேன் மிரர், இன்னைக்கு வேற டாபிக். ரைட்டா? நல்லா கற்றுக்கிறீங்களா? ரைட். முதல்ல கான்கேவ் மிரர்னா எப்படிங்க சார் இருக்கும்? அவுட் சைடில் இந்த மாதிரி ஒபாக் போர்ஷன்னா லைட் உள்ள போகாது. இன்சைடில் ரிஃப்ளக்டிங் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், இன்சைடில் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கேவ். உங்களோட ஸ்பூன் பாருங்களேன். ஸ்பூன் இருக்குல்ல நம்ம வீட்டில், அதில் கேவ் மாதிரி இருக்குல்ல, அதில் பார்த்தாலும் உன் ஃபேஸ் தெரியும். அப்படியே அந்த ஸ்பூனை திருப்பி பார்த்தாலும் ஃபேஸ் தெரியும். திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம ஃபேஸை பார்த்து பயந்துருவோம். வேணா ட்ரை பண்ணி பாரு, பெருசாக தெரியும். ஸோ ஸ்பூனை பொறுத்த வரைக்கும் அது கேவ் வெக்ஸ் ரெண்டுமே தான். கான்கேவ் இன்சைடில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸும் அவுட் சைடில் ஒபாக் போர்ஷனும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் கான்கேவ் மிரர். சார் கான்வெக்ஸ்னா எப்படி சார் இருக்கும்? இன்சைடில் ஒபாக் போர்ஷன், இந்த மாதிரி கோடு போடுறேன்ல, அதுக்கு பேர் ஒபாக், லைட் உள்ள போகாது. அவுட் சைடில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அவுட் சைடில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு கான்வெக்ஸ் மிரர். முதல்ல இது ரெண்டுத்தையும் ஒழுங்கா படிங்க. கான்கேவ்னா எப்படி இருக்கும்? இன்சைட்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். கான்வெக்ஸ் அப்படின்னா அவுட் சைடு இந்த இடத்துல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேரு ஸ்பெரிக்கல் மிரர். ரைட் பா. ஸ்பெரிக்கல் மிரர் 2 டைப் ஆஃப் மிரர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு கான்வெக்ஸ். ரைட்டா? ஒரு 6 டேர்ம் கத்துக்கலாமா? ஒரு மிரர் படிக்கணும்னா நமக்கு ஒரு 5-6 பேரை பத்தி நல்லா தெரியும். நான் என்ன பண்றேன், கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்களேன். கான்கேவ் மிரர்னாலே அவுட் சைடில் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கும், இன்சைடில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். நான் என்ன பண்றேன், கரெக்டாக இதுக்கு நேராக ஒரு ஆக்சிஸ் ஒன்று ட்ரா பண்றேன். இந்த ஆக்சிஸ்க்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன். அந்த ஆக்சிஸோட பேரு பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ். கரெக்டா? இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்தோட பேர் தான் பி. பீன்னா போல்னு அர்த்தம். போல். இந்த ஸ்பியர் அப்படியே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இப்படி வருமா இப்படி வருமா? அப்போ எக்ஸாக்டா இந்த இடம் தான் சென்டர். சி. சென்டருக்கும் போலுக்குமான தூரம் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சென்டருக்கும் போலுக்குமான தூரம் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல சரியா ஹாஃப், சரியா பாதி, அதுதான் அட் ஃபோக்கஸ். அட் ஃபோக்கஸ். கரெக்டா? அட் ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ்ல இருந்து போலுக்கான தூரம், ஃபோக்கல் லென்த். ஃபோக்கஸ்ல இருந்து போலுக்கான தூரம் ஃபோக்கல் லென்த். the length of the focus பாருங்க, எஃப்க்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் தான் எஃப், ஸ்மால் எஃப். அப்ப ஸ்மால் எஃப் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் எஃப்னா அட் ஃபோக்கஸ்னு அர்த்தம். ரைட்டா? இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி எங்களுக்கே தெரியும் ஒரு ஆர் வேணும்னா 2 எஃப், அதானே? ஒரு ஆர் வேணும்னா 2 எஃப், ஆர் ஈக்குவல் டு 2 எஃப். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இந்த டாபிக்ல பிரமாதமா நம்ம கத்துக்கிட்டோம். ஃபோக்கல் லென்த் வேணும்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை பை 2ஆல டிவைட் பண்ணணும். ஃபாஸ்டா படிங்க பே. எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2. சூப்பரா இருந்துச்சா? ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு தானே? இப்போ மறுபடியும் 2 ரே பத்தி நம்ம கத்துக்க போறோம். இங்க பாருங்க. Pன்னு ஒரு ஆளு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர், எஃப் அட் ஃபோக்கஸ், எஃப் ஃபோக்கல் லென்த், ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆர் ஈக்குவல் டு 2f. ரைட்? ஓகே.
ஒரே நிமிஷம். இந்த லாஸ்டா ஒரு ரே வரும் இல்லையா, லாஸ்டா எண்டுல அந்த ரேவோட பேரு தான் பாராக்சியல் ரே. பாராக்சியல் ரே உங்களுக்கு தெரியுமா? பாராக்சியல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகாது. அப்போ நோ இமேஜ் ஃபார்மேஷன். நான் திரும்பவும் சொல்றேன், நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதான் உங்களோட நோட்ஸ். நோ இமேஜ் ஃபார்மேஷன். பாராக்சியல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகாது. இந்த பாராக்சியல் ரே, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு ரொம்ப பக்கத்துல ஒரு ரே போகும். ரொம்ப பக்கத்துல ஒரு ரே போகும். அந்த ரே மேல இருக்கிறது மேல இருக்கிறது மாரிஜினல் ரே. ரொம்ப சாரி, மாத்தி சொல்லிட்டேன். மாரிஜினல் ரே. மாரிஜினல் ரே. மாரிஜினல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகாது. என்னோட மிஸ்டேக் தான், மாத்திக்கோங்க. மாரிஜினல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகாது. பக்கத்துல இருக்கிற ரேவோட பேரு தான் பாராக்சியல் ரே. என்னவோ தப்பா சொல்றேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. பாராக்சியல் ரே. பாராக்சியல் ரே இஸ் த ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுக்கு அப்படின்னா, டு ஃபார்ம் அ இமேஜ். பாராக்சியல் ரே தான் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு காரணம். பாருங்க, பாராக்சியல் ரே நேரா போயிட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அட் ஃபோக்கஸ் வழியா வந்துடும். ரைட்டாப்பா, கத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் ஒரு கான்கேவ் மிரரா இருந்தாலும் கான்வெக்ஸ் மிரரா இருந்தாலும் நம்ம கத்துக்கணும். மார்ஜினல் ரே இமேஜ் ஃபார்ம் ஆகாது. பாராக்சியல் ரே இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாராக்சியல் ரே தான் காரணம். பி போல், capital F at focus, C center of curvature, R be the radius of curvature, small f focal length, F equal to R by 2. மார்ஜினல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகாது, பாராக்சியல் ரேவால மட்டும்தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். சூப்பரா இருந்துச்சா? ரைட் பை. அடுத்தது அதே மாதிரி நடுவில் எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணி சார் என்ன கூப்பிட்டு திருப்பி இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, மிரர் ஃபார்ம்லாம் கற்றுக் கொடுங்க. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலா மிரர் ஃபார்ம்ல நீங்க 10th கூட படிச்சிருப்பீங்க. மிரர் ஃபார்ம்ல இங்க 2-3 டேர்ம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். U, V, F. Uனா என்ன தெரியுமா? Uனாலே இந்த லெசன் ஃபுல்லா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்கிருந்து? ஃப்ரம் போல். படிங்க ஒழுங்கா. U be the object distance from pole. Vன்றது என்ன அப்படின்னா, இமேஜோட டிஸ்டன்ஸ் from pole. இமேஜ் டிஸ்டன்ஸ் from pole. Fனா ஃபோக்கல் லென்த் ஃப்ரம் போல். போல்ல இருந்து டிஸ்டன்ஸ் தான் F. இந்த 3 டேர்ம் வச்சுக்கிட்டு தான் இந்த டாபிக் ஃபுல்லா நம்ம பேச போறோம். U, V, F. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், ஃபோக்கல் லென்த். கத்துக்கிட்டீங்களா? சார் மிரர் ஃபார்முலா பேசுங்களேன். மிரர் ஃபார்முலா தெரியும் தானே உங்களுக்கு? 1/V plus 1/U equal to 1/F. ஒரே நிமிஷம். ரைட் பை. சாரி பை, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஸோ 1/V plus 1/U equal to 1/F. இது வந்து மிரர் ஃபார்முலா. இதுக்கான டெரிவேஷன் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக நீட் ஃபிசிக்ஸ் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களோட என்சிஆர்டி போர்டுக்கு கண்டிப்பாக டெரிவேஷன் தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கான்கேவ் மிரரில் மிரர் ஃபார்முலா டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்துருவோமா? 1/V plus 1/U equal to 1/F. ஒரு சின்ன ஐடியா பாருங்களேன். நீங்க பின்னாடி லென்ஸ்னு ஒரு டாபிக் படிப்பீங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு படிப்பீங்க. லென்ஸுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். லென்ஸ் ஃபார்முலா 1/V minus 1/U equal to 1/F. எக்ஸாம் ஹால்ல பிளஸ் மைனஸ்ல ஒரு பெரிய குழப்பம் வரும். நான் எப்படி ஈஸியா கற்றுக் கொடுக்கவா? இங்க பாருங்களேன், மிரர் எம்மப மேக்ஸிமம் லென்ஸ் எல்லாம் லெஸ் இல்ல லோ, எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. மேக்ஸிமம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். லெஸ் லோ அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். மறக்காம இருக்கிறதுக்கு நம்மளா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். 1/V plus 1/U equal to 1/F. அங்கேயும் 1/V minus 1/U equal to 1/F. இது மிரர் ஃபார்முலா. ரைட்டா? இதுக்கான டெரிவேஷன் இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு வந்துடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் உங்களோட ஸ்கூல் போர்டுக்கு.
பட் நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் 1/v + 1/u = 1/f எடுத்தா போதும். பட் சைன் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரப்போற 5 நிமிஷம் நீ எங்க இருந்தாலும் கிளாஸ்க்குள்ளார 100% இருக்கணும். அப்பதான் சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு நல்லா புரியும். நான் சைன் கன்வென்ஷன் முடிச்சுட்டு உங்ககிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்கும்போது பதில் சொல்ல ட்ரை பண்ணணும். இண்டிவிஜுவலா நேம் கூப்பிட்டு சொல்லும்போது நீங்க சொல்லணும். அதனால அட்டென்டிவா இருங்க. சைன் கன்வென்ஷன் எப்ப பிளஸ் எப்ப மைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு. இப்போ நீங்க கிராஃப் போட்டிருப்பீங்கல்ல, 10th படிக்கும்போது கிராஃப் போட்டிருப்பீங்க. இந்த இடம் பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், மேலே பிளஸ் ஒய் ஆக்சிஸ், கீழே மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ஞாபகம் இருக்குல்ல, 10th நீங்க கிராஃப் போட்டிருப்பீங்களே. ரைட் சைடில் இருந்தா பிளஸ், என்னோட வேர்டை கவனி, ரைட் சைடில் இருந்தா பிளஸ், லெஃப்ட்ல இருந்தா மைனஸ், மேலே இருந்தா பிளஸ், கீழே இருந்தா மைனஸ். ஆக்சுவலாக இப்படி சொல்லி தரக்கூடாது, இது ஒரு ஞாபகத்துக்காக சொன்னது, ரைட்டா? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஐடியா. ஆக்சுவலா அதை எப்படி சார் சொல்லி தரணும்? ரெடியா இருக்கியா? இங்க பாரு, ஒரு கான்கேவ் மிரர். இது எப்படி கான்கேவ் மிரர்னு சொன்னீங்க? அவுட் சைட்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால இது கான்கேவ் மிரர். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், ரைட்டா? ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் இந்த டைரக்ஷன்ல தான் போகும், அதனால இதுக்கு பேரு இன்சிடென்ட் ரே. இந்த டிஸ்டன்ஸ் தான் u. ஒத்துக்கிறீங்களா? உனக்கு நல்லா தெரியும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். என் வேர்டை கவனியே, ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். கேர்ஃபுல்லா கவனிங்க, உங்களோட எல்லா கொஸ்டின்லயும் இந்த வார்த்தை தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். அப்போ ஆப்ஜெக்ட் மிரருக்கு முன்னாடி இருக்கிறதுனால நீங்க மெஷர் பண்றது அகைன்ஸ்டா மெஷர் பண்ணுவீங்க. எப்பவுமே நீங்க எங்க இருந்து மெஷர் பண்ணுவீங்க? போல்ல இருந்து தான் மெஷர் பண்ணுவீங்க. இன்சிடென்ட் ரேக்கு அகைன்ஸ்டா மெஷர் பண்றதுனால நெகட்டிவ். அப்ப யூ டேக்கன் இஸ் நெகட்டிவ், ரைட்டா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 சம் கொடுப்பேன், நேற்று சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணணும். அதில் கண்டிப்பாக டேட்டா எடுக்க கற்றுக்கணும். யூ பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லணும், ரைட்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அட் 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? u = -20 சென்டிமீட்டர்னு டேட்டா எடுக்கணும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். எல்லாரும் கிளியரா இருக்கியா? அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட், மிரருக்கு லெஃப்ட் பாருங்க, மிரருக்கு லெஃப்ட், இது மிரருக்கு ரைட். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், டேக்கன் அஸ் நெகட்டிவ். ஒருவேளை இமேஜும் இங்கேயே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜ் இங்கேயே கிடைக்குது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் v. அப்போ இந்த இடத்துல வியும் நெகட்டிவ். ஏன் சார் நெகட்டிவ்? உனக்கே நல்லா தெரியுது, லெஃப்ட்ல இருக்கு, இமேஜ் லெஃப்ட்ல இருக்கு, இதுவும் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்ல இருக்கு. அப்ப v நெகட்டிவ், ரைட்டா? இன்னொரு விஷயம் கவனமா கவனியே, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட ஹைட் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கிறதுனால பாசிட்டிவ். பாருங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல பாசிட்டிவ். பட் ஹைட் ஆஃப் த இமேஜ் கவனி, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ், ரைட்டா? அப்போ லெஃப்ட்ல இருந்தா நெகட்டிவ், ரைட்ல இருந்தா பாசிட்டிவ், மேல இருந்தா பாசிட்டிவ், கீழே இருந்தா நெகட்டிவ். இந்த சைன் கன்வென்ஷனை கரெக்டா கத்துக்கலன்னா உங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாது. இப்ப ரெடியாரு, நான் கேட்குற கொஸ்டின் பதில் சொல்ல ட்ரை பண்ணு. ஒருவேளை இமேஜ் இங்க கிடைச்சா சார், ஹைட் ஆஃப் த இமேஜ் பாசிட்டிவ். ஏன்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு. இமேஜோட டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ். ஏன்? ரைட் சைடில் இருக்கு. கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா புரிஞ்சுதா? இப்ப ரெடியாரு, மிரருக்கு லெஃப்ட்ல இருந்தா நெகட்டிவ், மிரருக்கு ரைட்ல இருந்தா பாசிட்டிவ், மிரருக்கு மேல அதாவது above the principal axis பாசிட்டிவ், below the principal axis நெகட்டிவ். நான் கொஸ்டின் கேட்கவா? யார் வேணாலும் சொல்லுங்க, ரொம்ப ஃபாஸ்டா சொல்லுங்க. ஒரே நிமிஷம். இது ஒரு கான்கேவ் மிரர், பிரின்சிபல் ஆக்சிஸ், ஆப்ஜெக்ட், இமேஜ். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ், ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ். எனக்கு டக்குன்னு சொல்லணும். u v h i h0.
பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும். யூ சொல்லுங்க. U நெகட்டிவ் மாதிரி பாசிட்டிவ் U வந்து ரைட் பை யூ நெகட்டிவ் சூப்பரா நெகட்டிவ் சொன்னேன். சார் V வந்து வி பாசிட்டிவ் பாசிட்டிவ் சார் H நாட் ரெண்டுமே பாசிட்டிவ் சார் ரெண்டுமே இமேஜ் ரெண்டுமே பாசிட்டிவ். இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் ஓகே பை சரி பை ரொம்ப நல்லா சொன்னீங்க எல்லாருமே. ரைட்டா பை எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு, தப்பு கிடையாது. ரைட்டா ஹைட் ஆஃப் த இமேஜ் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எல்லாமே பாசிட்டிவ் சார். முடிஞ்சிச்சா? அடுத்த டயக்ராம் தோ சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் இமேஜ் U V H நாட் HI டக்குன்னு சொல்லுங்க பை. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் சார் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார் மீதி எல்லாமே நெகட்டிவ் சார் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் ஹைட் ஆஃப் இமேஜ் நெகட்டிவ் சார் ஓகே பை நெகட்டிவ் UV ரெண்டுமே நெகட்டிவ் சரிதானா? எஸ் சார் ரைட் பை எஸ் ஸோ பை எல்லாருமே கற்றுக்கிட்டீங்க. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இப்போ இந்த ஐடியா என்னன்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அந்த மாதிரி கொடுத்தாலே யூ நெகட்டிவ். இப்போ ஒரு ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் மிரர் அட் 40 சென்டிமீட்டர்னா டேட்டா எடுக்கும் பொழுதே -40 எடுத்துக்கணும். அங்கதான் உங்க புத்திசாலித்தனம் இருக்கு. இன்னொரு ரகசியம் சொல்லவா? எப்ப பார்த்தாலும் யூ நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்னா மிரருக்கு முன்னாடி தானே நீ ஆப்ஜெக்ட் வைப்ப. கத்துக்கிட்டீங்களா? ரைட் பை ஸோ சைன் கன்வென்ஷன் ஓரளவு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன டெரிவேஷன் மிரர் ஃபார்முலாவோட டெரிவேஷன். மிரர் ஃபார்முலாவோட டெரிவேஷன் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் வேணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். நேற்று மாதிரியே ஒரு சின்ன வேலை எப்பயுமே இந்த 7:30 பக்கமாக ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஒர்க் ஒன்று இருக்கும். இந்த மிரர் ஃபார்முலா முடிச்சுட்டு அந்த 5 நிமிஷம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடு. அதுக்குள்ளே அந்த டெரிவேஷனை ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க. ரைட்டா? மிரர் ஃபார்முலா டெரிவேஷன் ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி டெரிவேஷன் இருக்கும். நான் என்ன எழுதி கொடுக்குறேனோ அதான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதையே போய் எக்ஸாமில் எழுது. யாரும் ஒரு மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. நான் பொறுப்பதுக்கு மிரர் ஃபார்முலா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ்லையும் டெரைவ் பண்ணலாம், கான்கேவ்லையும் டெரைவ் பண்ணலாம். எதில் வேணாலும் பண்ணுவோம், விஷயம் தான். கான்கேவ் மிரர் இந்த இடம் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த இடம் நார்மல் லைன் நான் எம்னு எடுத்துக்கிறேன். எம் ரைட்டா? இந்த இடம் அட் போல் பி. நான் என்ன பண்றேன்னு பார்த்துக்கிட்டே வா. ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கோடு போடுறேன். இதுக்கு நேரா ஒரு கோடு போடுறேன். இந்த ஆங்கிளை நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா இந்த இடம் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு லெஃப்ட்ல தான் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இந்த இடம் பீட்டா. இமேஜ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த இடம் காமா. நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா? ஆப்ஜெக்டோட ஆங்கிள் ஆல்ஃபா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பீட்டா, இமேஜோடது காமா. அப்போ டிஃபைன் பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ் u, இந்த டிஸ்டன்ஸ் r, இந்த டிஸ்டன்ஸ் v. ஒத்துக்கிறீங்களா? எல்லாமே லெஃப்ட்ல இருக்கு மைனஸ். கரெக்ட் தானே? இப்பதான் ஒரு சின்ன சிக்கல். இந்த ஆங்கிள் ஒரு தீட்டா, இந்த ஆங்கிள் ஒரு தீட்டா. பர் மேல 2 தீட்டா போட்டுருக்கா தீட்டா. உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? இந்த ஆல்ஃபாவையும் இந்த தீட்டாவையும் ஆட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற பீட்டா கிடைச்சிரும். அவுட்டர் சைடு ஆங்கிள் கிடைச்சிரும். உங்களுக்கு புரியுதா? இந்த இடம் ஆல்ஃபா, இந்த இடம் தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு கிடைச்சிரும். இந்த இடம் பீட்டா. ஆல்ஃபாவையும் தீட்டாவையும் ஆட் பண்ணா பீட்டா கிடைச்சிரும். அப்ப செகண்ட் சொல்லுங்க பார்க்கும். பீட்டாவையும் தீட்டாவையும் ஆட் பண்ணா காமா கிடைச்சிரும் சார். புரியுதா? டயக்ராம்ல இருந்து ஆல்ஃபா பிளஸ் தீட்டா பீட்டா, பீட்டா பிளஸ் தீட்டா காமா. கத்துக்கிட்டீங்களா? ரெண்டுத்துலயும் தீட்டா எடுங்க. தீட்டா மட்டும் வேணும்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா மட்டும் வேணும்னா காமா மைனஸ் பீட்டா. சரிதானே? பாருங்க, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா, காமா மைனஸ் பீட்டா. ரெண்டுமே தீட்டாவா இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ரெண்டுமே தீட்டாவா இருக்கிறதுனால இங்க பாருங்க ரெண்டும் ஈக்குவல். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா, காமா மைனஸ் பீட்டா. சரிதானா? இந்த பீட்டாவை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா பீட்டா பிளஸ் பீட்டா காமா, இந்த மைனஸ் ஆல்ஃபா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் ஆல்ஃபாவா ஆயிடும். இது வரைக்கும் கிளியர் தானே? 2 தீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். பீட்டா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு காமா பிளஸ் ஆல்ஃபா. ரைட்? அடுத்தது 2 பீட்டா வேணும்னா காமா பிளஸ் ஆல்ஃபா. இது வரைக்கும் கிளியர் எல்லாருக்குமே? ஓகே.
எனக்கு ஒரு சின்ன பதில் சொல்லுங்க. டயக்ராம் பாருங்க. டயக்ராம்ல எனக்கு காமா மட்டும் வேணும்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட். அப்ப காமா மட்டும் வேணும்னா எம்பி பை வி. ஒத்துக்கிறீங்களா? எம்பி பை வி. பாருங்க இந்த இடம், இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட் தானப்பா. வெறும் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட் தான். காமா ஈக்குவல் டு எம்பி பை வி. நீங்க ஒரே ஒரு டைம் கவனிங்க. புரியலன்னா நான் இன்னொரு டைம் சூப்பரா கற்றுக் கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கற்றுக்கிட்டே வாங்க. அப்ப பீட்டா மட்டும் வேணும்னா எம்பி பை ஆர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். எம்பி பை ஆர் கரெக்ட் தானே? ஏன்னா இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஆல்ஃபா மட்டும் வேணும்னா எம்பி பை யூ. U. ரைட். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட். எப்பவுமே வெறும் ஆங்கிள் எடுத்தீங்கன்னா அது tan மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசென்ட். கத்துக்கலாம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா எம்பி பை யூ, பீட்டா எம்பி பை ஆர், காமா எம்பி பை வி. அப்படிங்க வாங்க. 2 பீட்டாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? எம்பி பை ஆர். காமாவுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? எம்பி பை, மறந்துட்டனே, காமாவுக்கு எம்பி பை வி. எம்பி பை வி பிளஸ் எம்பி பை யூ. அவ்வளோதான். எல்லா டேர்மில் இருக்கிற எம்பியை காலி பண்ணிடுங்க. அப்போ 2 பை ஆர் ஈக்குவல் டு 1 பை வி பிளஸ் 1 பை யூ. சரிதானா? இப்போதான் கற்றுக்கிட்டீங்க எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2ன்னு கற்றுக் கொடுத்தேன். அப்போ 2 பை ஆர்னா என்னங்க சார் வரும்? 1 பை எஃப். திருப்பி போட்டாச்சு. அப்போது நம்ம ஆசையாக எதிர்பார்த்த மிரர் ஈக்குவேஷன் ஓடியாந்துருச்சா பாருங்க. இப்போ மற்ற எந்த டெரிவேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ஆங்கிள் வச்சு அழகாக போட்டுடலாம். 1 பை எஃப் ஈக்குவல் டு 1 பை வி ப்ளஸ் 1 பை யூ. கற்றுக்கிட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சா? ரைட். நான் ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி ஒரே ஒரு டைம் கற்றுக் கொடுத்துருவா. ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சுட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் நீங்கள் பார்க்காம அப்படியே சைடில் எழுதி பார்த்துருங்க. ரைட். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதுவோமா? இங்கே வாங்களேன். இப்போ நீ ஒரு டைம் கற்றுக்கிட்டு ஒரு 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 30% கற்றுக்கிட்டீங்க. அவ்வளோதான். இப்போ 2வது டைம் கற்றுக்கும் பொழுது நான் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கான்கேவ் மிரர். சார் எப்படி சார் கான்கேவ் மிரர்? ரிஃப்ளெக்டர் சர்ஃபேஸ் பேக்கில் இருக்குது, அதனால கான்கேவ் மிரர். ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்குது, இமேஜ் இங்கே இருக்குது. இந்த இடம் எம்மு, இந்த இடம் போலு. ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே இங்கே போகுது, ஆல்ஃபா. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஒரு ரே இங்கே போகுது, பீட்டா. இமேஜ்லேருந்து இங்கே ஒரு ரே போகுது, காமா. இந்த ஆங்கிள் ஒரு தீட்டா, இந்த ஆங்கிள் ஒரு தீட்டா. ஆப்ஜெக்ட்டுக்கும் போலுக்கும் யூ, இமேஜுக்கும் போலுக்கும் வி, சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் ஆர். அப்படியே டைரெக்டாக எழுதிருங்களேன். ஆல்ஃபாவுக்கு பதிலாக எம்பி பை வி, பீட்டாவுக்கு பதிலாக எம்பி பை ஆர், ஆல்ஃபாவுக்கு பதிலாக எம்பி பை யூ. அவ்வளோதானே? ஆல்ஃபா பிளஸ் தீட்டா வேணும்னா பீட்டா. பாருங்க, ஆல்ஃபா ஒரு தீட்டா பீட்டா. சார் சொல்லுமா. மேல காமாக்கு பதிலா ஆல்பா இருக்கீங்க. ஓ, இந்த இடம் காமாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஆயிட்டுனா ஓகே. சரிப்பா. அது இல்ல சார். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இங்கேயும் காமா போடல, இங்கேயும் காமா போடல நான். ரைட், நல்லா சொன்னீங்க. இப்போ ஆல்ஃபா பிளஸ் தீட்டா பீட்டா, இங்கேயுமே காமா. சொல்ல சார் அது வந்து நம்ம tan ஆல்பா tan பீட்டான்னு சார் எடுக்கணும். அது எப்படி நம்ம வெறும் டைரக்டா எம்பி பை வி எடுக்கிறோம் சார்? ஒரே நிமிஷம். tan theta becomes theta when angle is very small. tan theta becomes theta எப்பன்னா ஆங்கிள் ஸ்மாலா இருக்கும் பொழுது tan thetaவை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? இது கண்டிஷன். sin theta becomes theta when angle is very small. tan theta becomes theta when angle is very small. ரைட்டா? ஓகே. இங்க தீட்டா கண்டுபிடிங்க. பார், பீட்டா மைனஸ் ஆல்பா. தீட்டா கண்டுபிடிங்க. காமா மைனஸ் பீட்டா. ரைட்டா? ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காமா மைனஸ் பீட்டா. இந்த பக்கம் வந்தால் 2 பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் காமா. அவ்வளோதானே? வழக்கம் போல் பீட்டாவுக்கு பதிலாக எம்பி பை ஆர், ஏன்னா பீட்டானால ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஆல்ஃபா வந்து எம்பி பை யூ, தூரமாக இருந்தது. இந்த இடம் எம்பி பை வி, எம்பி எம்பி எம்பி. அப்போ இங்கேருந்து 2 பை ஆர் வேணும்னா 1 பை யூ ப்ளஸ் 1 பை வி. இங்கே 1 பை எஃப் ஈக்குவல் டு 1 பை யூ ப்ளஸ் 1 பை வின்னு ரொம்ப சூப்பராக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ மிரர் ஃபார்முலாவோட டெரிவேஷன் கண்டிப்பாக படிக்கணும். என்சிஆர்டி போர்டோட பிரமாதமான 3 மார்க் கொஷின். தென் வந்து இந்த ஃபைனல் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீட்ஸம் அண்ட் ஜேஇசம் சால்வ் பண்ண போகிறோம். நான் கரெக்டாக 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்.
7:32 7:37க்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 5 மினிட்ஸில் இந்த டெரிவேஷனை ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு நான் அந்த ஃபுல் பேஜை நான் வச்சுட்டு போகிறேன். ரைட்டா? ஒரே நிமிஷம் பை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரே சொல்ல பார்க்கும். எஸ் சார். ரைட் பை. எல்லாருக்கும் சவுண்ட் செக் பண்ணிட்டீங்களா? பை இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மிரர் சால்வ் பண்ணிடுவீங்கல்ல? மிரர் ஈக்குவேஷன் எழுதணும், அதே மிரர் ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி பை. சார் சொல்லுமா. சார் அந்த ரெண்டு தீட்டாவும் எப்படி ஈக்குவல்னு சொல்றீங்க சார்? ரெண்டுமே ஆங்கிள் தானேம்மா. தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. ஓ டயக்ராமில் கேட்குற நீ கரெக்ட் தானே? ஆமா சார். லிசன் பை. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு பீட்டா, இந்த பீட்டா ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு காமா. ஒரே நிமிஷம். எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தோன்னா பாதியில் இருக்குன்னா இப்போ ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த கண்டிஷனில். ரைட்டா? ஸோ இன்னும் ப்ரூஃப் வேணும்னா பின்னாடி நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த செஷன் முடியறதுக்குள்ள நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே சார். ரைட் பை. சார் உங்க ஸ்கிரீன் தெரியல சார். தெரியலையா? பை எல்லாருக்குமே தெரியுமே. சார் தெரியல சார். ஒரே நிமிஷம் சாரி பை. ஒரே நிமிஷம் முடிச்சு. ஸோ மிரர் ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். 1/f = 1/v + 1/u. எப்போவுமே u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், v இமேஜோட டிஸ்டன்ஸ், f ஃபோக்கல் லென்த். ரைட்டா? பை இன்னொரு ரகசியம் என்னன்னா ஒவ்வொன்றா பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சைன் கன்வென்ஷன் தான் ஹீரோ. உனக்கு எவ்வளோ நல்லா டேட்டா எடுக்க தெரியுதோ அவ்வளோ நல்லா சால்வ் பண்ணலாம். இப்போ நான் கற்றுக் கொடுக்கறது எப்போவுமே மறக்காது. ஃபோக்கல் லென்த். focal length of concave. உங்களுக்கு தெரியுமா? அது மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும், நீங்க பின்னாடி படிக்க போறீங்க இல்லையா? மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் கண்டிப்பா நெகட்டிவ் சைன் தான் யூஸ் பண்ணணும். ஃபாஸ்டா படி எல்லாரும். focal length of concave mirror always negative. அதே மாதிரி focal length of கான்வெக்ஸ் மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் கண்டிப்பா பாசிட்டிவ் தான். ரைட்டா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்களேன். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் 20 சென்டிமீட்டர். கான்கேவ்னா நீங்க f = -20ன்னு யூஸ் பண்ணணும். f = -20ன்னு யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் அப்ப 20னா f = +20 சென்டிமீட்டர்னு யூஸ் பண்ணணும். ரைட்டாப்பா? சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ஒரே நிமிஷம். சார் சொல்லுமா. சார் இதுக்கு ப்ரூஃப் கேட்க மாட்டாங்களா சார்? இதுக்கு ப்ரூஃப் எல்லாமே பின்னாடி வருதுமா. ஆக்சுவலாக இது எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் ஐடியா. இப்போ எப்படி டெரிவேஷன் போட்டோமோ அடுத்தது இந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் ஏன் நெகட்டிவ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் ஏன் பாசிட்டிவ்ன்றதுலாம் அடுத்தடுத்து இதோ வரப்போகுது. இதுக்கு ப்ரூஃப்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அது எப்படி வந்ததுன்றது நான் பின்னாடி இதோ சொல்ல போறேன். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். கான்கேவ்னா மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். கான்வெக்ஸா இருந்ததுன்னா மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் அது நெகட்டிவ் தான். ரைட்டா? ரைட். ஒரே ஒரு கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நீங்க மேக்னிஃபிகேஷன் கொஞ்சம் நல்லா கத்துக்கோங்களேன். மேக்னிஃபிகேஷன். இப்போ ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லிடு. மேக்னிஃபிகேஷன். இந்த டாபிக்கோட ஹீரோ யாருன்னா இவன் தான். இவனை சுத்தியே தான் இந்த டாபிக் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். மேக்னிஃபிகேஷன். பொறுமையா கவனி, நிதானமா கவனி. மேக்னிஃபிகேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுமா? ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா அதுதான் மேக்னிஃபிகேஷன். படிங்க. இப்ப வார்த்தையா சொன்னீங்கன்னா height of the image by height of the object.
இது ரெண்டுத்துக்குமான ரேஷியோ தான் மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் என்ன தெரியுமா? நீங்க பார்க்கும் பொழுது ஆக்சுவல் சைஸை விட கம்மியா இருந்ததுன்னா மேக்னிஃபிகேஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். லெஸ் தென் 1. பெருசா தெரிஞ்சதுன்னா கிரேட்டர் தென் 1. அப்படியே தெரிஞ்சா ஈக்குவல் டு 1. மேக்னிஃபை பெருசா காமிக்கலாம், சின்னதா காமிக்கலாம், அப்படியேவும் காமிக்கலாம். ரைட்டா? ஸோ மேக்னிஃபிகேஷன் 4 ஃபார்முலா மொத்தம் உள்ள வரப்போகுது. ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். வேற ஃபார்முலா சொல்லுங்க சார். மேக்னிஃபிகேஷன் மைனஸ் ஆஃப் வி பை யூ, மைனஸ் ஆஃப் வி பை யூ. இன்னைக்கு எல்லாம் நான் ஃபார்முலா தான் கற்றுக் கொடுக்குறேன். இதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நான் டெரிவேஷன் பின்னாடி போட்டு காட்டுறேன். முதல்ல ஃபார்முலாஸ் எல்லாம் கற்றுக்கிட்டே வாங்க. மைனஸ் ஆஃப் வி பை யூ. யூ யாரு? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். வி யாரு? இமேஜோட டிஸ்டன்ஸ். மிரரா இருந்தா கண்டிப்பா மைனஸ் போடணும், லென்ஸா இருந்தா பிளஸ் போடணும். அது அடுத்த டாபிக். மேக்னிஃபிகேஷன் மைனஸ் ஆஃப் வி பை யூ. அப்ப ரெண்டு ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க. ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இல்லைன்னா மைனஸ் வி பை யூ. இது ரெண்டுமே மேக்னிஃபிகேஷனுக்கான ஈக்குவேஷன் தான். இதுல ஆப்ஜெக்ட் ஒருவேளை மேல இருந்தா பாசிட்டிவ்னு யூஸ் பண்ணணும், இமேஜ் ஒருவேளை கீழே இருந்தா நெகட்டிவ்னு யூஸ் பண்ணணும், இமேஜும் ஆப்ஜெக்டும் லெஃப்ட்ல இருந்தா நெகட்டிவ்னு யூஸ் பண்ணணும், இமேஜ் மட்டும் ரைட்ல இருந்தா இமேஜுக்கு பாசிட்டிவ்னு யூஸ் பண்ணணும். ரைட்டா? இப்போ இங்க இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கற்றுக் கொடுத்தேன். 1/f = 1/v + 1/u. கேர்ஃபுல்லாக கவனிங்களேன். இங்க இருந்து 1/f மட்டும் வேணும்னா v + u / uv. சரிதானா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? f மட்டும் வேணும்னா uv / u + v. அப்போ ஒரு கொஸ்டின்ல u கொடுத்துருக்காங்க, v கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க எழுத வேண்டியது uv / u + v. இந்த ஃபார்முலா படி ஃபாஸ்டா படிங்க. உன் விருப்பம். இல்ல சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் 1/fலே போட்டுக்கிறேன், தாராளமா சால்வ் பண்ணிக்கோ. 1/f = 1/v + 1/u. அது இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிரும், uv / u + v. ரைட்டா? இப்போ நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? இங்க பாரு, மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மைனஸ் v பை u. இந்த விக்கு ஒரு டேட்டா நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். பொறுமையா பாரு. 1/fக்கு பதிலாக 1/v + 1/u. நான் என்ன பண்ண போறேன்? 1/vயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 1/uவை இந்த பக்கம் கொண்டு வர போறேன். அதனால மைனஸ் 1/v u - f / uf. v மட்டும் வேணும்னா uf / u - f. கரெக்டா? அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டேன், அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷன்ல அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த vல போயிட்டு இந்த vயை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப m = -uf / u - f. ஆல்ரெடி இங்க ஒரு u இருக்கு. சரிதானா? இந்த uவும் இந்த uவும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மைனஸ் உள்ள போனா m = f - u + f, f - u. கரெக்டா? m = f / f - u, m = f / f - u. இதெல்லாம் ப்ராப்ளம் நீங்க சூப்பரா ஈஸியா சால்வ் பண்றதுக்கான ஐடியா. சார் இப்போ மேக்னிஃபிகேஷன் இது வரைக்கும் நீங்க 3 ஃபார்முலா கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என்ன? ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், இல்லைன்னா மைனஸ் v பை u, இல்லைன்னா f / f - u, f / f - u. ஒரு விஷயம் நல்லா கவனி, அந்த ஈக்குவேஷன்ல இமேஜும் ஆப்ஜெக்டும் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவேன். இமேஜோட டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் கொடுத்தா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவீங்க. ஃபோக்கல் லென்த்தும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸும் கொடுத்தா தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரணும், சார் ஃபோக்கல் லென்த்தும் இமேஜோட டிஸ்டன்ஸும் கொடுத்தா என்ன ஃபார்முலா நாங்கள் யூஸ் பண்ணணும்? ரைட்டா? அதான் நான் எடுத்தது 4வது ஃபார்முலா. நான் சொன்னல மொத்தமா மேக்னிஃபிகேஷன் 4 ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பார்த்துருவோமா? பொறுமையாக கவனிச்சேவா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வியை மட்டும் தனியா எடுத்திருந்தேன் இல்லையா? இப்போ யூவை மட்டும் தனியா எடுங்க. 1/u மட்டும் வேணும்னா 1/f - 1/v. 1/u = v - f / vs. u மட்டும் வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க, vf / v - f. கரெக்ட் தானே?
இப்போ எம்ல கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க இப்போ m equal to minus of v by u minus v க்கு பதிலா vf by v minus f. இந்த v போயிடுச்சு. கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே மேலே போயிடும், மைனஸ் உள்ள போயிடும். உங்களால உணர முடியுதா பாருங்க, f minus v by f. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இந்த v minus f மேலே போய் அப்படியே உட்காந்துக்கும், இந்த மைனஸ் உள்ள போயிடும். அப்ப f minus v by f, ரைட்? உங்ககிட்ட இனிமேல் நான் உன்னை கூப்பிட்டு மிரரோட மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா சொல்லுங்க நான் இன்னும் ஸ்கூல் போர்டுக்கு டெரிவேஷன் கற்று தரல. வெறும் இது நீட் ஃபிசிக்ஸ் ஜேஇ ஃபிசிக்ஸ்க்காக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ஃபார்முலா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைனஸ் வி பை யூக்கு ஒரு டெரிவேஷன் இருக்குது. நான் முடிஞ்சால் இன்றைக்கி டைம் இருந்தால் இன்றைக்கே கற்றுக் கொடுத்துறேன், இல்லைனா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே கற்றுக் கொடுத்துறேன். எப்படி மிரர் ஃபார்முலா டெரிவேஷன் போட்டனோ அதே மாதிரி மேக்னிஃபிகேஷனுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்குது, ரைட்டா? அதுக்கு முன்னாடி மேக்னிஃபிகேஷன்னா 4 ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது தான் இப்போதைக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ பொறுமையாக பாருங்கள். மேக்னிஃபிகேஷன் height of the image by height of the object minus of v by u f by f minus u f minus v by f. அவ்வளவுதான். இதுதான் மேக்னிஃபிகேஷனான டோட்டல் ஃபார்முலா. இது மிரருக்கு இன்னும் 4 கிளாஸ் கழிச்சு லென்ஸ் படிப்பீங்க. லென்ஸ் படிக்கும்பொழுது இங்க மைனஸ்லாம் எதுவும் வராது. அப்ப மிரர் ஞாபகம் வச்சுக்கணும்னா height of the image by height of the object, இங்க minus of v by u, கீழே ஒரு f minus u, மேல f minus v by f. மிரர்ல எல்லா ஈக்குவேஷன்லயுமே மைனஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். மறக்காம இருக்கிறதுக்காக எல்லா ஈக்குவேஷன்லயுமே மைனஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இதுல இருந்து தான் நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகே, எல்லாருமே குரூப் பாருங்க. நான் ஒரு சம் அனுப்புறேன், யார் டேட்டா எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரே ஒரு சம் மட்டும், சம் நம்பர் 10. இந்த ஒரு சம்முக்கு சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லா சம்மும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். குரூப் பாரு எல்லாருமே. ஏதாவது நியூ கமர்ஸ் ஆட் ஆகாம இருக்கீங்களா? அப்படி இருக்கிறவங்க இந்த கொஷின் சொல்லும்போது அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கிளாஸ் முடிச்சதும் உங்களை ஒன்று ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ குரூப்பில் சம் நம்பர் 10 பாருங்களேன். சம் நம்பர் 10 நான் எழுதிடுறேன். ஃபோக்கல் லென்த் ஆஃப், நான் கேட்கும்போது சொன்னால் போதும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் 50 centimeter where an object be placed so that its image is 2 times magnified. கண்டிப்பா ரியல், கண்டிப்பா இன்வெர்டட். நான் இன்னும் ரியல் அண்ட் இன்வெர்டட் பத்தி பேசல, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். மேக்னிஃபிகேஷன் கண்டிப்பா ரியல் அண்ட் இன்வெர்டடா இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் எஃப் பிளஸ் 50யா மைனஸ் 50யா? வாயத்தர. -50 சார். -50 சென்டிமீட்டர். ரைட், சூப்பரா சொல்லிட்டீங்க. இமேஜ் இஸ் 2 times magnified. அப்ப m ஓட வேல்யூ எவ்வளோ? 2. ரைட், m ஓட வேல்யூ 2. தங்கங்களா, கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட்னா -2ன்னு போடணும். வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னா +2ன்னு போடணும். இன்னைக்கு சொல்றது தான். இதெல்லாம் பார்த்ததுமே டிக் பண்ற ஐடியா. நான் இன்னும் இது போர்டு கற்றுக் கொடுக்கலன்னு உன்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ப்ராப்ளம் சால்விங் மட்டும் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ரியல் அண்ட் இன்வெர்டட்னா நெகட்டிவ், வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னா பாசிட்டிவ். அது எல்லாமே தோ வரப்போகுது. அப்போ ரியல் அண்ட் இன்வெர்டட் நெகட்டிவ், ரைட்? யாராவது சொல்லுங்க. எஃப் இருக்கு சார், எம் இருக்கு, யூ கேட்குறாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? F by F minus U, sir. So m is equal to F by a. F minus U, ரைட்? ஸோ உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன், டக்குன்னு ஆன்சர் அடிங்க. தோ இருக்கு, எம் இருக்கு, எஃப் இருக்கு, யூ மட்டும் சென்டிமீட்டர் நம்ம வந்து மீட்டரா மாத்தணுமா சார்? வேண்டாம், சென்டிமீட்டர் தான் ஆப்ஷன் இருக்கு. ஓகே சார். சீக்கிரம் சூப்பரா சால்வ் பண்ணுங்க. தெரியலன்னா பரவாயில்ல விடு, நான் இன்னொரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். -25. எவ்வளோ? -25. -24. -25 25 சார்.
இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிங்க. Sir, 75 plus 75. 75 நீங்கள் ஆமாம் பை எரர் தப்பு பண்ணியிருக்கீங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ் தப்பு பண்ணியிருக்கீங்க. 75, sir. 75 கொஷின் நம்பர் 10 ஜாலியாக இருக்கும். அந்த சம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அப்படியே ஆசையாக இருக்கும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவா நெகட்டிவ், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸா பாசிட்டிவ், ரியல் அண்ட் இன்வெர்டடா எம் நெகட்டிவ், வெர்ச்சுவல் அண்ட் டைரக்டா எம் பாசிட்டிவ், இன் ஃப்ரண்டா நெகட்டிவ். செம்ம ஜாலியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த சம் எல்லாருக்கும் புரியுதா? இந்த சம்மில் எப்படி டேட்டா எடுக்கணும்? நான் இன்னும் முழுசாகவே இந்த கான்செப்ட் சொல்லி தரல. ஆனாலும் உங்களால் இந்த சம்மை அப்ரோச் பண்ண முடியுது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் நெகட்டிவ் சார் 50 சென்டிமீட்டர், எஃப் ஈக்குவல் டு -50. வேர் அன் ஆப்ஜெக்ட், அப்போ கண்டிப்பாக யூ கேட்குறாங்க. இமேஜ் இஸ் 2 டைம் மேக்னிஃபைட், அப்போ சத்தியமாக எம் 2 தான். ஆனால் வெர்ச்சுவலா எரெக்டா இல்லைனா ரியலா இன்வெர்டடா? வெர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருந்தால் பாசிட்டிவ், ரியல் அண்ட் இன்வெர்டடா இருந்ததுன்னா நெகட்டிவ். அவ்வளோதான். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது சம் நம்பர் 11 மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா? இங்கே பாரு, சும்மா ட்ரை பண்ணு, தெரியலன்னா நான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஆப்ஜெக்ட் ஹைட்டு குரூப்லேயே இருக்கும். இப்போ நான் வேறு குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஆனால் நான் ஈக்குவேஷன் சம் எழுதி காட்டுறேன். ஆப்ஜெக்ட் ஹைட்டு 7.5 சென்டிமீட்டர். யாரா டேட்டா சொல்லுங்கள், இது யார்? இது ஹெச்ஐயா ஹெச்0? H0, sir. எவ்வளோ? 7.5. ஓகே. an Yes, sir. object placed 7.5 சென்டிமீட்டர் in front of, காதுல வாங்க, இந்த in front தான் ரொம்ப முக்கியம். in front of convex mirror of radius of curvature 25 சென்டிமீட்டர். எங்கேயாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் யூஸ் ஆகுமா ஃபார்முலாவில்? அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை என்னவா நீங்கள் மாற்றணும்? யாராவது ட்ரை பண்ணு. F, sir. அப்போ ஆர் வேணும்னா R is equal to 2F, F is equal to R by 2, sir. F equal to R by 2F, sorry, R equal to 2F, F equal to R by 2. கரெக்ட் தானே? அப்போ 25/2, அப்படியே 25/2னே இருக்கட்டும். இது கான்வெக்ஸ் மிரர் ஆச்சு. அப்போ எஃபோட வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவா? Positive, sir. Positive, sir. பாசிட்டிவ். Positive. 25/2 சென்டிமீட்டர். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் அட் ஏ டிஸ்டன்ஸ் u கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர். பதில் சொல்லுங்க. u 40 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட்னு சொல்லியிருக்காங்க. மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. மைனஸ் u வந்து -40. இப்போ குரூப்ல கொஷின் இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் டேட்டா மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹைட் ஆஃப் த இமேஜ் கேட்டிருக்காங்க, ஹெச்ஐ கேட்டிருக்காங்க. நிதானமா இந்த கொஷினோட டேட்டா பாரு, எப்படி டிராவல் பண்ணலான்னு பாருங்க. u இருக்கு, f இருக்கு, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இருக்கு, ஹைட் ஆஃப் த இமேஜ் வேணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எழுதுறேன். m equal to height of the image by height of the object minus v by u, f by f minus u, f minus v by f. உங்ககிட்ட நான் விட்டுட்டேன். எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஹெச்ஐ கண்டுபிடிப்பீங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க. ட்ரை பண்ணு, பரவாயில்ல. Sir, H equal to plus v by u. இருக்கு, ஒருத்தர் சொல்லுங்க. உங்களோட பதில் என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்களே, Yes. சொல்லுமா. Hi by H0 is equal to ஹெச்ஐ by h0 equal to F by F minus U, sir. அவ்வளோதான். சூப்பராக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஹெச்ஐ பை h0 ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ. யூ இருக்கு, எஃப் இருக்கு, h0 இருக்கு, ஹெச்ஐ கேட்குறாங்க. எல்லாரும் பக்கத்தில் நோட் எடுங்க. நான் சொல்றது அப்படியே எழுது. ஹெச்ஐ பை h0 ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ. எஃபோட வேல்யூ பிளஸ் 25/2, யூவோட வேல்யூ -40, h0ஓட வேல்யூ 7.5 சென்டிமீட்டர். ஹெச்ஐ எனக்கு வேணும். உங்களோட நேரம் 30 செகண்ட். யார் சீக்கிரம் சொல்றீங்கன்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணு, ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணு.
Sir, 1.7%. 1.2 centimeter. 7 7 இல்லம்மா 7க்கு அப்புறம் 1.7 7.2, sir. 7.2 அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையம்மாங்க. இப்போ ஆப்ஷனில் 1.78 1 0.8 2.3 அப்போ நீங்கள் சால்வ் பண்ணது கொஞ்சம் செக் பண்ணுங்க பா. Sir, 1.78, sir. 1.78 மா 7.2 நீங்கள் ஏதோ சின்னதாக தப்பு பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணி பாரு. ஒன் 1.72 எல்லாருக்கும் வந்திருக்கா பாரு. 1.78 ரைட் பண்ண சால்வ் பண்ணவா. ஹெச்ஐ தெரியாது, ஹெச் நாட் 7.5 எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் எதையுமே மாற்ற தேவையில்லை. 25/2 பை எஃப்க்கு பதிலாக 25/2. நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு சின்ன தப்பு நடக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஃபார்முலாவில் மைனஸ், யூவில் ஒரு மைனஸ், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 40. உங்களுக்கு புரியுதா? ஃபார்முலாவை மைனஸாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்த டேட்டாவில் மைனஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ். அதை போய் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். 25/2 ரைட்டா. இந்த பக்கம் 80, 105/2 கரெக்டா. இப்போ 2 4 சார் 8 80 25/2 ரைட். இந்த 2 இந்த 2வும் போயிடுச்சு, கற்றுக்கிட்டீங்களா? அப்போது ஹெச்ஐ ஈக்குவல் டு 25/105 இன்ட்டு 7.5 கரெக்டா. 105 இன்ட்டு 7.5 5 அடித்தா 5 5 சார் 25. இங்கே ஒரு 2 டைம்ஸு, இங்கே ஒரு 1 டைமு ரைட்டா. வேறு என்ன பண்ணலாம், ரஃபாக பண்ணலாமா? 1 5 4 5 20 4 பாயிண்ட்டு. ஸோ 1 4 சார் 4, மீதி 3 5 35, 8 டைம்ஸு 8 நாங்கள் 32. 1.8 நான் ரஃபாக போட்டிருக்கேன் கரெக்டா. 7.5/4 பே. ஸோ ஒரு நாங்கள் மீதி 3 35, 7 நாங்கள் 28, 8 நாங்கள் 32. அதாவது 1.8 நான் ரஃபாக சால்வ் பண்ணியிருக்கேன். நான் வெறும் 4 வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். இங்கே 4 பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், அதோட சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1.7 பக்கத்தில் லாஸ்ட்டாக இருக்கிற டிஜிட்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஆப்ஷனில் வேறு யாருமே இல்லை. 1.8க்கு ரொம்ப நேராக இருக்கிறது 1.78 தான் ரைட்டா. ஸோ ரஃபாக சால்வ் பண்ணாலே ஆன்சர் நம்ம ஈஸியாக டிக் பண்ணிட முடியும் ரைட்டா. ஸோ இப்போ நிறைய பேர் எங்கே தப்பு பண்ணியிருப்பீங்கன்னா, சரி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால ஏதாவது பிரச்சனையான்றது யோசிச்சிருப்பேன். எப்போவுமே ஃபார்முலா மைனஸாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கூட என்ன மைனஸ் இருந்தாலும் அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். கற்றுக்கிட்டீங்களா? ஓகேப்பா. இப்போ இந்த ஒரே ஒரு சம் எனக்கு சால்வ் பண்ணி சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. ரிமைனிங் இருக்கிறத நாளைக்கு இந்த மிரர் ஃபுல்லாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். ஒரே ஒரு சம் நம்பர் 13. நான் டேட்டா எடுத்து கொடுக்க மாட்டேன், ஃபார்முலா சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு ஆன்சர் வரணும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர், ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் 12 சென்டிமீட்டர். நீ என்ன டேட்டா எடுக்கணும்னு எடுத்துக்கோ, கொஷினை புரிஞ்சுக்கோ. வேர் ஷுட் an object, where should an object அப்படின்னா அர்த்தம் யூ கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹைட் 4 சென்டிமீட்டர், இது யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த 4 சென்டிமீட்டர் யாருன்னு பார்த்துக்கோங்க. be placed so that real image of 1 centimeter height is formed. உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க, இது யாருன்னு பார்த்துக்கோ. 4 சென்டிமீட்டர் ஒரு ஹைட்டு, இது யாருன்னு பார்த்துக்கோ. 12 சென்டிமீட்டர் யாருன்னு பார்த்துக்கோ. யாரையோ கேட்குறாங்க. ஆப்ஷனு 48 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். முதல்ல எனக்கு யாராவது டேட்டா மட்டும் எடுத்து கொடுத்துருங்களேன், அப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இந்த 12 சென்டிமீட்டர் யாருப்பா? எஃப் சார் -12. எஃப் -12 -12. ரைட் பா.
இந்த ஹைட் யாரு? ஆப்ஜெக்ட் ஹைட். இந்த 4 யாரு? H naught, sir. 4 Height of centimeter. object. ரைட். Sir, answer 60 sir. ஆன்சர் 60யா? 60வா? ரைட் பை, இருக்கலாம், நம்ம செக் பண்ணலாம். ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை, ஹைட் ஆஃப் தி இமேஜ் எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். வேர் ஷுட் அன் ஆப்ஜெக்ட் யூ கேட்குறாங்க. ரைட்டா? என்ன ஃபார்முலா போட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஹெச்ஐ இருக்கணும், ஹெச் நாட் இருக்கணும், எஃப் இருக்கணும், யூ இருக்கணும். கிட்டத்தட்ட மேலே பார்த்து அதே சம் தான் நினைக்கிறேன். ஹெச்ஐ பை ஹெச் நாட் ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ. சால்வ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கான நேரம். Minus 60 centimeters, sir. -60, sir. ரைட் பை, ஏன்னா ரியல்னு சொல்லிட்டான் இல்லையா, கண்டிப்பாக மைனஸில் தான் ஆன்சர் வரும். ஆன்சர் மைனஸில் வரும். ஆப்ஷனில் அவங்க மைனஸ் கொடுக்கலன்னா நம்ம பிரச்சனை இல்லை. எல்லாருமே -60 ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. நான் ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. முதல்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணு. Sir, -60 தான் sir. -60 வேற. சீக்கிரம் சால்வ் பண்ணு. Sir, எனக்கு +16 இருக்கு sir. எங்கேயாவது எரர் நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லாத தப்பு பண்ணியிருக்கே பாரு. Sir, real imageனா length height of image -1 எடுக்கணும் sir. ரைட் ஆஃப் தி இமேஜ் -1 எடுக்கணும் sir. -1 வச்சு போட்டு பாரு, என்ன வருதுன்னு பாரு. சார் அபி போட்டு எனக்கு வந்து -36 வந்துச்சு சார். -36 வேற. Sir, trial minus -60 தான் சார் வருது. ஹெச்ஐக்கு -1 தான் வச்சிங்களா? ஆமா சார். ஹெச்ஐக்கு -1 வச்சா -60 தான் ஆன்சரா? எஸ் சார். ஆமா sir. பா உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் கேல்குலேஷனில் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. பா கவனமாக கவனி. இந்த ரியல் இமேஜ் தான் ஹிண்ட்டு. ரியல்னா கண்டிப்பாக அது இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். இன்வெர்ட்டடாக இருந்தால் ஹெச்ஐ கண்டிப்பாக நெகட்டிவ் தான். அப்போ -1 நம்ம சால்வ் பண்ணுவோமா? இங்கே பாருங்க, ஹெச்ஐக்கு பதிலாக 15 வருது sir. வரமா ட்ரை பண்ணுவோம். -1 இது பை 4 அப்ப -1 பை 4. எஃப்க்கு பதிலாக எவ்வளோ ப? -12 எஃப் சாரி -12 மைனஸ் யூ. யூ தான் தெரியாது, யூ நமக்கு தெரியாது. ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ளஸ் மைனஸ்ல எங்கேயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. -1 -12 நீ ட்ரெயின் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணு. -48 இந்த ஸ்டெப் சரியா பாருங்க. நான் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன், 4 இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடு. +12 ப்ளஸ் யூ -48 கரெக்டாக பாருங்க. u ஈக்குவல் டு -48 -12. இந்த 12 இந்த பக்கம் வந்துடும். கண்டிப்பாக யூவோட வேல்யூ -60 தான். ஏன்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் பை யூஸ் -60. பை கிளியரா? நீ எங்கே தப்பு பண்ணியிருக்க? 36 வந்தது. உனக்கு நீ எங்கே தப்பு பண்ணியிருக்க? Sir, HI HO மாத்தி போட்டேன் sir. மாற்றி போட்டு பரவாயில்ல, தப்பு பண்ணுங்க, சரி பண்ணிக்கலாம். பட் கற்றுக்காமல் இருக்கிறது தான் தப்பு. மைனஸ் பிளஸ்ல தப்பு பண்ணிட்டேன் சார். ரைட் பை, சரி பண்ணிக்கலாம். ஓரளவு எல்லாருக்குமே இந்த சொல்லுமா சார், ரெண்டு மைனஸும் கேன்சல் பண்ண முடியாதா சார்? எந்த மைனஸ்மா? இந்த மைனஸையும் இந்த மைனஸும் சொல்றீங்களா? எஸ். இல்ல சார், அடுத்த ஸ்டெப்ல. அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸையும் இந்த மைனஸையுமா? எஸ் சார். இப்படி உள்ள இருக்கிற ரெண்டு டேர்மும் மைனஸ்ல இருக்குல்ல, எஸ் அது சார். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கடைசியா தான் அந்த ஸ்டெப்பை நீங்க பண்ணணும். இது பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கும்பொழுது அது எப்படி கேன்சல் பண்ண முடியும்? எஸ் சார். உள்ள மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஃபைனலா சால்வ் பண்ணி இந்த மைனஸ் பிளஸ் கேன்சல் பண்றதுலாம் ஃபைனல் ஸ்டெப்ல தான் பண்ணணும். ஓகே சார். ஆன்சர் 60 எக்ஸாக்ட்லி ரைட்டு. இன்னும் ஆக்சுவலாக நாங்கள் மிரர் வந்து ஃபுல்லாகவே நம்ம போகல, டெரிவேஷனும் உங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கல, ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோம் டக்குன்னு அப்படி பார்த்துருங்க. மிரர் பற்றி பேசிட்டு இருக்கோம். F = R/2ன்னு ஒரு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்தேன். மிரர் ஃபார்முலா 1/F = 1/U + 1/V கற்றுக் கொடுத்தேன்.
அதுக்கப்புறமா டெரிவேஷன் கற்றுக் கொடுத்தேன். மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மைனஸ் ஆஃப் வி பை யூ எஃப் பை எஃப் மைனஸ் யூ, அதனால எஃப் மைனஸ் வி பை எஃப். இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். டேட்டா எடுக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ரைட்டா? ஸோ நாளைக்கு இந்த மிரரை சூப்பராக முடிக்கிறோம். நாளையிலேருந்து நாளைக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 20 சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் 2 நாள் கழித்து சால்வ் பண்ணி அனுப்புனா போதும், 2 நாளுக்குள்ளார. பட் இன்னைக்கு சால்வ் பண்ணுற அளவுக்கு சம் இல்லைப்பா, ஏன்னா அடுத்தடுத்த டேட்டா உங்களுக்கு எடுக்க தெரியாது. மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1 இருந்தால் வேறு சம் போடணும், லெஸ் தென் 1 இருந்தால் வேறு சம் போடணும், ஈக்குவல் டு 1 இருந்தால் வேறு சம் போடணும். நான் என்ன அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இன்றைக்கி சும்மா அந்த டெரிவேஷன் எழுதி பார்த்துட்டு ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுருங்க. நாளைக்கு இந்த டாபிக் வந்து சூப்பராக முடிச்சிடலாம். ரைட்டா? நேற்று இந்த 9 சம் சால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரும் அனுப்பிச்சிட்டிங்க. அந்த சால்வ் பண்ணாத பசங்க கொஞ்சம் சீக்கிரம் சால்வ் பண்ணி